கோடி ரூபாய். வருவாய் வரவுகள் 1,59,362 கோடியாகவும் வருவாய் செலவு 1,75,293 கோடியாகவும் மதிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் வருவாய் பற்றாக்குறை 15,930 கோடியாக இருக்கும். மூலதன செலவுகள் 26,046 கோடி ரூபாய் என கணக்கிடப்பட்டுள்ளது. இதனால் நிதி பற்றாக்குறை 41,976 கோடி ரூபாயாக இருக்கும். இது மாநிலத்தினுடைய மொத்த உற்பத்தி மதிப்பில் 2.7% என்ற அளவில் இருக்கும். இதற்கான வரையறை 3%. அதனால் அந்த வரையறைக்குள் தான் 17-18ஆம் ஆண்டில் நிதி பற்றாக்குறை இருக்கும். தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தினுடைய கடன் 22,815 கோடி ரூபாயை மாநில அரசு இந்த ஆண்டு ஏற்றுக்கொண்டுள்ளது. அந்த கடன் சுமையையும் சேர்த்து அடுத்த ஆண்டு இறுதியில், அதாவது மார்ச் 2018ஆம் ஆண்டு 3.14 லட்சம் கோடியாக கடன் அளவு இருக்கும். இந்த பட்ஜெட்டில் முக்கியமாக சென்ற ஆண்டு ஒரு முக்கியமான ஒரு அடிப்படை திட்டங்களினுடைய செயலாக்கத்தை எப்படி செயல்படுத்துவது என்பதை பற்றி முன்னிறுத்தி இருக்கிறோம். அந்த அடிப்படையில் அதைத் தொடர்ந்து இந்த ஆண்டும் 5 இயக்கங்கள், முக்கியமான 5 இயக்கங்கள் முன்னிலைப்படுத்தி இந்த அரசு திட்டங்களை வகுத்திருக்கிறது. அந்த 5 இயக்கங்கள் வறுமை ஒழிப்பு முதன்மையான இயக்கமாக இந்த அரசு முன்னெடுத்து செல்லுகிறது. அதேபோல் கிராமப்புறம் நகர்ப்புறங்களில் வீட்டு வசதியை ஏழைகளுக்கு உருவாக்குவதற்கான திட்டத்தையும் ஒரு முக்கிய இயக்கமாக நடத்தி வருகிறது. நீர் ஆதாரங்களை மேம்படுத்துவதற்காக அதற்கான பணிகளை செய்வதை ஒருங்கிணைத்து செயல்படுவதற்கு ஒரு இயக்கத்தை இந்த அரசு நடத்தி வருகிறது. குறிப்பாக குடிமராமத்து என்ற முறையை புத்துயிரூட்டி மக்களின் பங்களிப்போடு நீர் ஆதாரங்களை மேம்படுத்துவதற்கான பணிகள் தொடங்கப்பட்டிருக்கிறது. தூய்மை தமிழ்நாடு என்ற இயக்கம் மற்றும் திறன் மேம்பாடு, இந்த 5 இயக்கங்களை முன்னிலைப்படுத்தி இந்த வரவு செலவு திட்டமும் வகுக்கப்பட்டிருக்கிறது. சென்ற ஆண்டு இந்த 5 திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்ட மொத்த நிதி 9,453 கோடி ரூபாய். 9,453 கோடி ரூபாய். இந்த ஆண்டு இந்த 5 இயக்கங்களுக்காகவும் மொத்தமாக ஒதுக்கப்பட்டிருக்கிற தொகை 12,764 கோடி ரூபாய். கிட்டத்தட்ட 35% இந்த திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு உயர்த்தப்பட்டுள்ளது. 11 முக்கிய கட்டமைப்புகளை முக்கிய பிரிவுகளிலே கட்டமைப்பு மேம்படுத்துவதற்கு சென்ற ஆண்டு நிதிநிலை அறிக்கையிலே சொல்லியிருந்தோம். அதையே இந்த ஆண்டும் தொடர்ந்து செயல்படுத்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு 17-18ஆம் ஆண்டு வருகின்ற ஆண்டிலே 3 முக்கிய திட்டங்கள் துவக்கப்பட இருக்கின்றன. முதலாவதாக தமிழ்நாடு முதலீடு ஊக்குவிப்பு திட்டம், ஜெய்கா உதவியோட, ஜாப்பனீஸ் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் ஏஜென்சியினுடைய உதவியோடு செயல்படுத்தக்கூடிய திட்டம் 1,295 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டிலே இந்த ஆண்டு துவங்க உள்ளது. இந்த திட்டத்தின் மூலமாக அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்துவது, தொழில் முதலீடுகளை ஊக்குவிப்பதற்கான அரசு செயல்பாடுகளை சீரமைப்பது போன்ற பணிகளுக்கு இந்த திட்டம் உதவி புரியும். இரண்டாவதாக தமிழ்நாடு கிராமப்புற புத்தாக்க திட்டம், வறுமை ஒழிப்பு திட்டத்தினுடைய மேம்பட்ட திட்டமாக இந்த திட்டம் 120 வட்டாரங்களிலே செயல்பட துவங்க உள்ளது இந்த ஆண்டிலே. அது 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டிலே. அதேபோல் நீர்வள நிலவள திட்டம் முதல் கட்ட பணிகள் திட்டம் முடிக்கப்பட்டு இது 2ஆம் கட்ட திட்டப்பணிகள் 3042 கோடி முதலீட்டிலே தொடங்கப்பட உள்ளது 17-18. ஆக மொத்தம் கிட்டத்தட்ட 5,337 கோடி ரூபாய்க்கு இந்த 3 திட்டங்கள்
வெளிநாட்டு பன்னாட்டு நிறுவனங்களுடைய உதவியோடு செயல்படுத்துகின்ற திட்டங்கள் வரும் ஆண்டிலே தொடங்கப்பட உள்ளன. இது தவிர பல்வேறு புதிய அறிவிப்புகளை இந்த நிதிநிலை அறிக்கையிலே வழங்கப்பட்டிருக்கிறது. அது குறிப்பாக விவசாயத்துறைக்கு ஒரு முன்னிலைப்படுத்தி பல திட்டங்களை அறிவித்திருக்கிறோம். மானாவாரி மேம்பாட்டு திட்டம், விதை உற்பத்திக்கான திட்டம், அதேபோல் சிறு குறு விவசாயிகளை ஒருங்கிணைத்து ஒரு ஒருங்கிணைந்த பண்ணைய முறையை கொண்டு வருவதற்கான திட்டம், அதேபோல் சந்தைகளை மேம்படுத்துவதற்கான திட்டம், பயிர் காப்பீட்டு திட்டம் என்ற பல திட்டங்கள் இந்த விவசாயத்துறையினுடைய பிரிவிலே இந்த ஆண்டு இருக்கிறது. புதிய திட்டங்கள் இந்த 2-3 திட்டங்கள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. முதன்மை துறையிலே முக்கியமாக கால்நடை பராமரிப்பு துறை தொடர்ந்து ஊக்கப்படுத்துவதற்காக புதிய துணை மருத்துவமனைகளும் இருக்கிற மருத்துவமனைகளை மருந்தகங்களை மருத்துவமனைகளாக தரம் உயர்த்துவது போன்ற பணிகள் தொடர்ந்து செய்யவும் அதற்கான கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கும் சொல்லியிருக்கிறோம். அதேபோல் மதுரையிலே பால் மில்க் ஷேக் அண்டு ஃப்ளேவர்டு மில்க் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை அமைப்பதற்கான ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. ஃபிஷரிஸ்லேயே அதில் முக்கியமான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. குடிமராமத்து முறைக்கு இந்த ஆண்டு 100 கோடி இருந்தது, அதை 300 கோடியாக உயர்த்தி அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. தொழிற்சாலையில் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக இந்த ஒற்றைச்சாளர முறையை மேலும் மேம்படுத்துவோம் என்பதை பற்றி தெரிவித்திருக்கிறோம். அதற்கான நடவடிக்கைகளை இந்த அரசு தொடர்ந்து எடுக்கும். வேலை வாய்ப்புகளை பெருக்குவதற்கு, தொழில் வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கு சிறு குறு தொழில்கள் மிக முக்கியம் என்பதால் அந்த துறைக்கான பல்வேறு அறிவிப்புகளை இந்த நிதிநிலை அறிக்கையில் கொடுத்திருக்கிறோம். கட்டமைப்புகள், சாலைகள், நீர் ஆதாரங்கள், மின் திட்டங்கள், கட்டிடங்கள் போன்ற அனைத்திற்கும் போதுமான அளவுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் மின் திட்டங்கள் மின் வாரியம் மூலமாக செய்யப்படுகிறது. அதனால் அதற்கு நேரடியாக நாம் இந்த ஷேர் கேபிட்டல் அசிஸ்டன்ஸ் தருவதை தவிர அவர்கள் நிதி திரட்டி அதை செயல்படுத்துகிறார்கள். அதேபோல் கல்வி, சுகாதாரம், சமூக நலம் இந்த எந்த திட்டங்களிலும் தொய்வில்லாமல் போதுமான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ முக்கியமாக இந்த வரவு செலவு திட்டத்தில் எல்லா துறைகளுக்கும் ஒரு முக்கியத்துவத்தை வழங்கி வேண்டிய அளவிற்கு நிதி ஆதாரத்திற்கு ஏற்ற அளவிற்கு புதிய அறிவிப்புகளையும் வழங்கியிருக்கிறோம். திட்டங்களை முன்னிலைப்படுத்தி இந்த வரவு செலவு திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக உள்கட்டமைப்புகள், முதன்மை துறை, தொழில்துறை ஆகியவற்றுக்கு ஊக்கம் கொடுக்கக்கூடிய வகையில் இந்த நிதிநிலை அறிக்கை வழங்கப்பட்டிருக்கிறது. வருவாய் பற்றாக்குறை 15,930 கோடி இருக்கிறது. ஆனால் இந்த வருவாய் பற்றாக்குறையை பற்றி நாம் சொல்லும் பொழுது குறிப்பாக நாம் பார்க்க வேண்டியது ஒரு 2-3 விஷயங்களை பார்க்க வேண்டும். ஏன்னா சென்ற ஆண்டு அளவிலேயே இந்த ஆண்டு வருவாய் பற்றாக்குறையை கட்டுப்படுத்துகிறோம். வருவாய் செலவினங்கள் அதிகரித்து கொண்டு போனாலும் கூட அந்த வருவாய் பற்றாக்குறை அதிகரித்து விடாமல் அது சென்ற ஆண்டு அளவிலேயே கட்டுப்படுத்தப்படுகிறது. ஒன்று. இரண்டாவது, இந்த வருவாய் பற்றாக்குறை ஏற்படுவதற்கு ஒரு 4 காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, நம்முடைய மாநிலத்தினுடைய வருவாய் வரவில் போதுமான வளர்ச்சி இல்லை என்பது ஒரு காரணம். இரண்டாவது காரணம், மத்திய அரசினுடைய திட்டங்களை நாம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த திட்டங்களுக்கு செலவழித்த பின்னரும் அதற்கான நிதியை மத்திய அரசிலிருந்து விடுவிக்காமல் சில திட்டங்களிலே நிதி நிலுவையில் இருக்கிறது. இந்த பட்ஜெட் புக்கிலே கூட அதை பற்றி தெரிவித்திருக்கிறோம். அந்த நிதியை செலவழித்து விட்டோம், அதற்கான நிதி மத்திய அரசிலிருந்து வர வேண்டியிருக்கிறது. ஒருவேளை அந்த நிதியை அவர்கள் முறையாக விடுவித்திருந்தால் நமக்கு அந்த அளவிற்கு பற்றாக்குறை குறைந்திருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5,000-6,000 கோடி ரூபாய்க்கு மத்திய அரசினுடைய நிதி வரவேண்டியுள்ளது. அந்த நிதி வந்திருந்தால் இந்த வருவாய் பற்றாக்குறை அந்த அளவுக்கு குறைந்திருக்கும். மூன்றாவது, நாம் ஏற்கனவே சொல்லியது போல 14வது நிதிக்குழுவினுடைய பகிர்வு முறையில் தமிழ்நாடு ஒரு வளர்ச்சி அடைந்த மாநிலம் என்ற ஒரு காரணத்தை வைத்து நமக்கான ஒதுக்கீட்டு அளவு குறைக்கப்பட்டிருக்கிறது.
அதனால் நமக்கு திடீரென்று 15-16ஆம் ஆண்டிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 கோடி ரூபாய்க்கு நிதி பகிர்விலே நமக்கு குறைவு ஏற்பட்டது. இதுவும் ஒரு காரணம். அடுத்தது 4வது முக்கியமாக இங்கே குறிப்பிட வேண்டியது, பிற மாநிலங்களை நாம் வருவாய் பற்றாக்குறைக்கு ஒப்பிடும் பொழுது பிற மாநிலங்களில் செயல்படுத்தாத பல திட்டங்களையும் நமது அரசு செயல்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் கருத்திலே கொள்ள வேண்டும். இப்போ உதாரணமாக கூடுதல் திட்டங்கள், சிறப்பு பொது விநியோக திட்டம் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டிற்கு 2500 கோடி ரூபாய், மருத்துவ காப்பீட்டு திட்டம் 6 கோடி ரூபாய், மகப்பேறு உதவி திட்டம், திருமண உதவி திட்டம் போன்ற பல திட்டங்கள் பிற மாநிலங்களிலே இல்லை. ஆனால் அந்த திட்டங்கள் நமது மாநிலத்திலே செயல்படுத்தப்படுவதால் கிட்டத்தட்ட ஒரு 6000-7000 கோடி ரூபாய் நமது மாநிலத்திற்கு கூடுதல் செலவினம், வருவாய் செலவினம் ஏற்படுகிறது. ஆனால் இந்த திட்டங்கள் எல்லாம் மிக முக்கியமான திட்டங்கள். ஒரு சமுதாய நிலையை மேம்படுத்துவதற்கு, ஏழைகளை பாதுகாப்பதற்கான ஒரு திட்டங்கள் என்ற ஒரு காரணத்தினால் வருவாய் பற்றாக்குறை இருந்தாலும் இந்த திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்று அரசு செயல்படுத்தி வருகிறது. இந்த 4 காரணங்களை பார்க்கும் பொழுது வருவாய் வரவு இப்பொழுது சிறிது சிறிதாக கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கிறது. அதை மாநில அரசு வருவாய் வசூலிக்கக்கூடிய அமைப்புகளை சீர் செய்து அங்கெல்லாம் கம்ப்யூட்டரைசேஷன் போன்ற முறைகளை எல்லாம் புகுத்தி ஒரு முன்னேற்றம் வந்து கொண்டிருக்கிறது. அதனால் ஏற்படுகின்ற குறைகளை அரசு சீர் செய்வதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. மத்திய அரசினுடைய திட்ட உதவி நிலுவை கிடைப்பதற்கும் தீவிரமான முயற்சிகளை மாநில அரசு எடுத்து வருகிறது. மத்திய அரசை சந்தித்து, அந்த சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்களை சந்தித்து, அலுவலர்களை சந்தித்து அதற்கான நிதியை விடுவிக்கும்படி கோரி வருகிறோம். இந்த மத்திய நிதி பகிர்வில் நாம் எதுவும் செய்வதற்கில்லை. எனவே இந்த வருவாய் பற்றாக்குறை என்பது இந்த காரணங்களால் ஏற்பட்டது என்பதை நாம் உணர்ந்து கொண்டால் அது நம்ம மாநிலத்தினுடைய பிற மாநிலங்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நம் மாநிலத்தில் இந்த சூழ்நிலைகளினால் ஏற்பட்டது. அதனால் வருவாய் பற்றாக்குறை இருக்க வேண்டும் என்பதில் அதை படிப்படியாக குறைக்க வேண்டும் என்பதுதான் அரசினுடைய நோக்கம். இந்த ஆண்டு அதை கட்டுப்படுத்தியுள்ளோம். வருகின்ற ஆண்டிலே நிதி வரி வசூல் அதிகமாக ஏற்படும் பொழுது வேறு வரியல்லாத வரிகளையும் திரட்டி இந்த வருவாய் பற்றாக்குறையை குறைப்பதற்கான நடவடிக்கை அரசு எடுக்கும். நிதி பற்றாக்குறையை பொறுத்தவரை கட்டுப்பாட்டில்தான் உள்ளது. 16-17ஆம் ஆண்டிலே மின்சார பகிர்மான கழகத்தினுடைய கடனை நாம் ஏற்றுக்கொண்டதால் அந்த 3% என்பது அதிகரித்துள்ளது. அதற்கு மத்திய அரசு அனுமதியும் அளித்துள்ளது. ஆனால் அது 17-18ஆம் ஆண்டிலே மீண்டும் 3%ற்குள் கட்டுப்படுத்தப்படும். அதனால் அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. இது ஒரு தற்காலிகமான பிரச்சனை, இந்த ஆண்டு மட்டும் உள்ள பிரச்சனை. கடன் அளவும் இந்த டாக்குமெண்ட்டில் இருக்கிறது. 20.9% அளவில்தான் நமது பொருளாதார உற்பத்தி மதிப்பிலே இருக்கிறது. அதுவும் 25% என்ற வரையறைக்குள் தான் இருக்கிறது. எனவே இந்த அரசு இந்த நிதி மேலாண்மையை எந்த அளவுக்கு திறம்பட கையாள முடியுமோ அந்த அளவுக்கு கையாண்டு வருகிறது என்பதையும், திட்டங்கள் எதுவும் தொய்வின்றி நடத்துவதற்கும் புதிய திட்டங்களை தேவைக்கேற்ப அறிவிப்பதற்கும் நடவடிக்கையை எடுக்கும் வகையில் இந்த வரவு செலவு திட்டம் அமைந்துள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமாம், அதாவது 2016-17 மட்டும் நம்ம அந்த டாஸ்மாக் கடைகளை மூடியதால் கிட்டத்தட்ட ஒரு 1500 கோடி ரூபாய் எக்ஸைஸ் டியூட்டிலையும் 1200 கோடி ரூபாய் சேல்ஸ் டேக்ஸ்லையும் குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 2100 கோடி ரூபாய் இந்த ஆண்டு மட்டும் அதனால் குறைந்திருக்கிறது. ஏன்னா எக்ஸைஸ் டியூட்டியில் ஒரு பகுதி தான், மீதி சேல்ஸ் டேக்ஸில் தான் அதனுடைய இம்பேக்ட் இருக்கும். கிட்டத்தட்ட 2100 கோடி ரூபாய் நடப்பு ஆண்டில் இந்த கடைகளை மூடியதால் வருவாய் குறைந்திருக்கிறது. அதாவது வணிக வரியை பொறுத்தவரை ஆரம்பத்தில் ஓரிரு மாதங்கள் குறைவாக இருந்தது. அதற்கு பிறகு அதனுடைய வளர்ச்சி ஓரளவுக்கு சீராக அமைந்து நாம் எதிர்பார்த்த அளவுக்கு வருவாய் இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டிலே அதில்
ஒரு ஒரு கொஞ்சம் தொய்வு இருக்கிறது. ஆனால் அது சமாளிக்கக்கூடிய அளவில் தான் இருக்கிறது. எதுங்க? அது வந்து அவ்வளோ எக்ஸாக்டாக பண்ண முடியாது. நம்ம வந்து அதில் அறிவிப்பு செய்தவுடன் ஒரு சில இனங்களில் கொஞ்சம் குறைந்து இருக்கிறது. இப்போ உதாரணமாக இப்போ ரெஜிஸ்ட்ரேஷனில் இந்த ஆண்டு மட்டும் கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் குறைந்திருக்கிறது. ஆனால் அது பணம் மதிப்பு குறைக்கப்பட்டதால் அது அந்த டிமானிட்டைசேஷனால் வந்தது, அதனால் மட்டும் வந்தது என்று சொல்ல முடியாது. ஏன்னால் இப்போ ஹைகோர்ட்டில் அந்த சேல்ஸ் பேன் இருந்ததுனால அது ஒரு பாதிப்பு இருந்திருக்கு. பட் பண மதிப்பினால் கண்டிப்பாக அதனுடைய பாதிப்பு இருக்கிறது. அதை நம்ம பிரித்து பார்த்து கணக்கிட முடியாத அளவுக்கு தான் இருக்குது. பட் கொஞ்சம் இருக்குது, டெம்பரரி செட்பேக் இருக்குது. பட் அது கூடிய விரைவில் சரியாயிடும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கணிப்பு. முதலமைச்சர் வந்து கையில் தரும்போது 1 லட்சம் ஸ்கூட்டர் வழங்கப்படும் சொல்லிட்டாங்க. அதற்கான பணம் இந்த 200 கோடி ரூபாய் அதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த பட்ஜெட் ஸ்பீச்லேயே இருக்குது. ஒரு அதனால் ஒரு 2000 கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் கிடைக்கும். அதாவது சொல்லுங்கள். அதாவது இப்போ ஜிஎஸ்டி வர்றதுனால நம்ம எந்த பொருட்கள் மீதும் மாநில அரசு வரி விதிக்கவோ அல்லது சலுகை வழங்கவோ அதிகாரம் இல்லாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் வந்து மாநில அரசினுடைய பொறுப்பிலே வரி கூட்டவோ குறைக்கவோ உள்ள இது வந்து ஐஎம்எஃப்எல்லும் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸும் கூட கிட்டத்தட்ட 2014-15 ஆண்டிலிருந்து ஒரு ஸ்டாக்னேஷனில் தான் இருந்தது. ஒரு 10,000 கோடியிலேயே அதனுடைய வருவாய் இருந்தது. அதற்கு காரணம் என்னன்னாக்கா இந்த ரீட்டைல் ரேட்டு ரிவிஷன் பண்ணினதுனால அந்த மாநிலங்களுக்கான வரி வருவாய் குறைந்தது. பல மாநிலங்கள் அதற்கான வரி அளவை உயர்த்தி அதற்கு ஏற்பட்ட இழப்பை சரி செய்து விட்டன. 14-15 பல மாநிலங்கள் உயர்த்தி விட்டன. மத்திய அரசும் பலமுறை உயர்த்தி அதற்கான அந்த மத்திய கலால் வரியில் ஏற்பட்ட இழப்பை சரி செய்து கொண்டது. தமிழ்நாடு அரசு மட்டும் அதை செய்யவில்லை. அதனால் ஆண்டிற்கு கிட்டத்தட்ட 3000-3500 கோடி ரூபாய் அளவிற்கு பெட்ரோலிய பொருட்களிலிருந்து கிடைக்கக்கூடிய வரி வருவாய் நமக்கு கிடைக்காமல் அதில் குறைவு ஏற்பட்டது. அது இப்போ இந்த ரிவிஷன் பண்ணதுனால ஒரு 2000 கோடி ரூபாய் கூடுதலாக கிடைக்கும். What makes you you are projecting 9% GSTB growth? Yes. And own tax revenue growth of 14%. Yes. Compared to, if you look at last year, the stamp registration revenue have all come down. Yes. So what makes you bullish on this such a very high growth? அதாவது ஜிஎஸ்டிபி growth வந்து கான்ஸ்டன்ட் ப்ரைஸில் ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். அதே வந்து கரண்ட் ப்ரைஸ் அப்படிங்கும் பொழுது இட் வில் பி அரௌண்ட் 14%. இல்லை முடிச்சிடுறேன், அவருக்கு பதில் சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ 14%ங்கிறது கரண்ட்டு 12 to 13% கரண்ட்டில் இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா ஸ்டாம்ப் டியூட்டியில் மட்டும்தான் நமக்கு வந்து கொஞ்சம் தொய்வு இருக்குது. இப்போ டேக்ஸ் ஆன் வெஹிக்கிள்ஸ் பிக்கப் ஆகிருக்கு. எக்ஸைஸ் டியூட்டியில் கொஞ்சம் குறைஞ்சா கூட கமர்ஷியல் டேக்ஸில் கொஞ்சம் பிக்கப் ஆகிருக்கு. கமர்ஷியல் டேக்ஸில் growth rate is around 10% and in February-March it may exceed 10%. ஸோ அதனால் ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ரெண்டாவது பெட்ரோல் டேக்ஸ் ரிவிஷன் இதையெல்லாம் கணக்கு பண்ணி தான் போட்டிருக்கிறோம். இட் இஸ் நாட் புல்லிஷ், இட் இஸ் a very conservative estimate we have made. So stamp is a big component, sir. What are you trying to improve that cost? No, government is taking action because it is a case is in the court. They have stayed it and they have given certain direction for which government is taking action. I think soon there will be some decision on that. So it will sort out that problem. Sir, SGST சட்டப்போது மத்திய அரசு நிலுவை எவ்வளவு நிலுவை கிட்டத்தட்ட நான் விவரங்களையும் கொடுக்குறேன். போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் 1927 கோடி. ஆமாம், 1927 கோடி. ராஷ்ட்ரிய மாத்மிக் சிக்ஷா அபியான் 1266 கோடி. சர்வ சிக்ஷா அபியான் 1476 கோடி. 13th ஃபினான்ஸ் கமிஷனில் ஸ்பெண்ட் பண்ண பணம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் கமிட்டட் டு கிவ், அது வந்து 522 கோடி. அப்புறம் டிசாஸ்டர் ரிலீஃபில் ஒரு 133 crores.
ஃப்ளட் மேனேஜ்மெண்ட் ஒர்க்கு 342 crores, ஃபேமிலி வெல்ஃபேர் ஸ்கீம் 144 crores, மார்க்கெட் இன்சென்டிவ் ஃபார் ஹேண்ட்லூம் வீவர்ஸ் 65 crores, நேஷ்னல் சேவிங் கம் ரிலீஃப் ஸ்கீம் ஃபார் ஃபிஷர்மேன் 61 crores. கிட்டத்தட்ட ஒரு 5,900 கோடி வருது. இதையெல்லாம் அந்த சம்பந்தப்பட்ட துறைகள் மத்திய அரசினுடைய துறைகளோடு கலந்து பேசி வருகின்றன. அநேகமாக அவங்க இந்த ரிவைஸ்டு எஸ்டிமேட் இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது அந்த நிதியை விடுவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறோம்.